அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரங்க பொதுவாக நேர்மையான மனசு, தைரியம், சுதந்திர சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க. இந்த ராசி நபர்களோட முக்கியமான குணாதிசயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதையுமே நேராக பேசும் பழக்கம் கொண்டவங்க, நண்பர்களை எளிதில் சேர்த்துக்கொள்ளும் தன்மை கொண்டவங்க, பயணம், புதிய அனுபவங்கள் மீது அதிகமாக விருப்பமாக இருப்பாங்க, பெரிய கனவுகள் மற்றும் உயர்ந்த இலக்குகளை இவங்க கொண்டிருப்பாங்க. யாருக்கும் அடிமையாக இருக்க விரும்பாத சுதந்திர மனப்பான்மை கொண்டவங்க தனுசு ராசிக்காரங்க. உதவி செய்யும் மனம் மற்றும் நல்ல உள்ளம் கொண்டவங்க. ஆன்மீகம், தத்துவம் போன்ற விஷயங்களில் இவங்களுக்கு ஆனால் சில நேரத்தில் மட்டும் கோபம் திடீர்னு இவங்களுக்கு வரும். பேசும்போது மற்றவங்களோட மனசை காயப்படுத்திடலாம். அதனால் ஒரு விஷயத்தில் ரொம்ப நேரம் கவனம் செலுத்த சிரமமாக இருக்கும் இவங்களுக்கு. அதிக நம்பிக்கை காரணமாக ஏமாற்றத்தை இவங்க அதிகம் சந்திப்பாங்க. காதல் வாழ்க்கையில் உண்மையான அன்பை விரும்புவாங்க. காதலில் இவங்களுக்கு பொய் மற்றும் கட்டுப்பாடு இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. மனசை புரிஞ்சுக்கிட்டு துணையை இவங்க அதிகம் மதிப்பாங்க. வேலை மற்றும் பணத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா சொந்த முயற்சியில் இவங்க முன்னேறுவாங்க. வெளிநாடு, தொழில், மீடியா, கல்வி, பயணம் தொடர்பான துறைகளில் இவங்க வெற்றி பெற வாய்ப்பு ரொம்ப அதிகம். தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் பல தடைகள் வந்தாலும் இறுதியில் உயர்ந்து நிற்கும் மன வலிமை இவங்க கொண்டவங்க. தனுசு ராசிக்காரங்க கடந்த மாதத்தில் மன அழுத்தம், பணத்தட்டுப்பாடு, நம்பியவங்களால் ஏற்பட்ட ஏமாற்றம் போன்ற சில கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சிருப்பாங்க. வேலை அல்லது தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றம் இவங்களுக்கு தாமதமாக கிடச்சிருக்கும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடு இருந்திருக்கும். பணம் வந்தாலும் தங்காமல் செலவாகி இருக்கும். நெருக்கமானவங்களோட வார்த்தை இவங்க மனசை காயப்படுத்தியிருக்கும். இவங்க ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. தூக்கம் குறைவாக இருந்திருக்கும். மனசோர்வு உண்டாயிருக்கும். சில தனிமை உணர்ச்சியை அனுபவிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த காலம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு பாடமாக இருந்திருக்கும். யாரை நம்பணும், எதில் கவனம் செலுத்தணுங்கிறத இவங்க அனுபவத்தில் தெரிஞ்சிருப்பாங்க. புதிய வாய்ப்புகளில் இனி வரும் நாட்களில் இவங்களுக்கு உருவாகும். மன நிம்மதி மெதுவாக திரும்ப ஆரம்பிக்கும். பணவரவு சீர ஆரம்பிக்கும். நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் வாய்ப்பே இவங்களுக்கு உண்டாகியிருக்கு. தனுசு ராசிக்காரங்க விழுந்தாலும் மீண்டும் எழும் சக்தி கொண்டவங்க. அதனால் இவங்களுக்கு இந்த கஷ்ட காலம் மெதுவாக விலகுங்க. கவலைப்படாதீங்க. அடுத்த இந்த 12 நாளில் தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த 12 நாட்களில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பழைய நின்று போன வேலைகள்லாம் மெதுவாக நகர ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் அல்லது அறிமுகங்கள் மூலமாக லாப வாய்ப்புகள்லாம் கிடைக்கலாம். பணவரவு மெதுவாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க. கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனையெல்லாம் குறைய போகுது. ஆன்லைன், மீடியா, விற்பனை, பயணம் தொடர்பான தொழில்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது. வியாபாரத்தில் மெதுவான முன்னேற்றம் உண்டாகுங்க. ஆரம்பத்தில் இருந்த தடையெல்லாம் குறைஞ்சி புது வாய்ப்புகள்லாம் திறக்க ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, அவசர முடிவு எடுக்கிறதுல கவனமாக இருக்கணும். அவசர முடிவு என்றைக்குமே மண் குதிரை போல தான். அதனால் கவனமாக இருக்கணும். அவசர முடிவு எடுக்கக்கூடாது. பெரிய முதலீடுகளை கொஞ்ச நாளைக்கு நீங்கள் தள்ளி போடுறது நல்லது. நம்பிக்கை வச்சு பணம் கொடுக்குறதுல நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். தேவையில்லாமல் பணத்தை கொடுத்துட்டு கடைசியாக ஏமாந்து நிற்கக்கூடாது. வேலை இடத்துல பேசும் வார்த்தையில் நீங்கள் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் யாருக்கிட்டையாவது தேவையில்லாத விஷயத்த பேசி கடைசியாக அது மேலிடத்துக்கு போய் உங்களுக்கு தான் பிரச்சனையாக வந்து முடியும். வார்த்தையெல்லாம் கவனமாக பேசுங்க. அதிகாரிகிட்ட கவனமாக இருங்க. இந்த 12 நாட்களில் நீங்கள் பொறுமையாக செயல்பட்டீங்கன்னா நல்ல லாபமும் மரியாதையும் மெதுவாக உயர ஆரம்பிக்கும் உங்களுக்கு. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமும் நீங்கள் என்ன பரிகாரம் செய்யணும்னு கேட்டிங்கன்னா, தனுசு ராசிக்காரங்க இந்த காலத்தில் ஆன்மீக பலம் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. சரியான வழிபாடும் பரிகாரமும் உங்களுக்கு மன நிம்மதியும், செய்கிற தொழிலையும் வியாபாரத்திலையும் முன்னேற்றத்தையும் பணவரவையும் அதிகரிக்க உதவும். முருகப்பெருமான் வழிபாடு மேற்கொள்ளுங்க. எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் சரி, தொழில் வியாபாரமாக இருந்தாலும் சரி, எதுலேயுமே தடைகள் நீங்கி உங்களுக்கு வெற்றி கிடைக்க செய்வார். தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்ளுங்க. அறிவு, தொழில் முன்னேற்றத்தை தருவார். குரு பகவான் தனுசு ராசியோட அதிபதி. அவர் வழிபாடு மேற்கொள்கிறது ரொம்ப நல்லது. ஆஞ்சநேயர் வழிபாடு மனதிடத்தையும் துணிச்சலையும் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வியாழக்கிழமைகளில் மஞ்சள் உடை அல்லது மஞ்சள் பூ வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். குரு பகவானுக்கு கடலைப்பருப்பு தானம் செய்கிறது நல்லது. ஏழை மாணவர்களுக்கு புத்தகம் அல்லது உணவு தானம் செய்யலாம். காலை நேரத்தில் ஓம் குருவே நம அப்படிங்கிற மந்திரத்தை 27 முறை சொல்லி நீங்கள் குரு வழிபாடு செய்யலாம். முருகன் கோயிலுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறதால நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும்.
இந்த பரிகாரங்கள்லாம் மேற்கொள்ளுங்க. தடைகள் நீங்கி நன்மை நடைபெறும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம்னு கேட்டிங்கன்னா மஞ்சள், ஆரஞ்சு. அதிர்ஷ்டமான எண் 3, 9. அதிர்ஷ்டமான கிழமை வியாழக்கிழமை. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. இந்த 12 நாட்களில் நீங்கள் நம்பிக்கையோட முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள்லாம் உருவாகும். குழந்தைகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளின் படிப்பில் கவனம் ரொம்ப அதிகரிக்கும். போட்டித் தேர்வு அல்லது திறமைகளில் கொஞ்சம் வெற்றி கிடைக்கலாம். பெற்றோர் குழந்தைகளிடையே இருந்த மனக்கசப்பெல்லாம் இந்த 12 நாளில் குறையும். குழந்தைங்களோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் உங்களுக்கு தேவை. குறிப்பாக சளி காய்ச்சல் போன்றவையெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. அது பெரிதாக வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருங்க. சில குடும்பங்களில் குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி செய்தி வர வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு அல்லது உயர்கல்வி தொடர்பான முயற்சிகளில் நல்ல அறிகுறியெல்லாம் தெரியுது. பெற்றோர்கள் நீங்கள் என்ன குழந்தைங்களுக்கு செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கக்கிட்ட நீங்கள் கோபமாக பேசக்கூடாது. அதுக்கு பதிலாக ஊக்கப்படுத்தணும். படிப்போடு சேர்த்து மன அமைதிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். வியாழக்கிழமைகளில் குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்குறது நல்ல பலன் உங்களுக்கு தரும். அது பெரிதாக நம்பப்படுது. அது உங்களுக்கும் சரியாக அமையும். இந்த காலத்தில் குழந்தைங்க தொடர்பான கவலைகள்லாம் மெதுவாக குறைய ஆரம்பித்து மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது. மேலும் கணவன் மனைவி உறவில் சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள்லாம் வர வாய்ப்பு இருக்குங்க. குறிப்பாக பேசுகிற வார்த்தையில் கவனம் இல்லை அப்படின்னா சின்ன விஷயம் கூட பெரிய சண்டையாக மாறும். நீண்ட நாட்களாக இருந்த மனக்கசப்புகள்லாம் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். ஒருத்தர் மற்றவங்கள புரிஞ்சுக்கொள்ள முயற்சி செய்யணும். குடும்பத்தில் அமைதி திரும்ப சூழ்நிலை உருவாக போகுது. சேர்ந்து எடுத்த முடிவுகள்லாம் நல்ல பலனை தருங்க. அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, கணவன் மனைவி சேர்ந்து நல்ல முடிவை எடுக்கணும். நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய விஷயங்களை மறுபடியும் பேசக்கூடாது. தேவையில்லாம் பேசி பேசி மன வருத்தத்தை தான் அது உண்டு பண்ணும். அதை மறக்கிறது தான் நல்லது. கோபம் வாக்குவாதமே வந்தாலும் கூட கடுமையான வார்த்தைகளை நீங்கள் தவிர்க்கணும். பேசுகிற வார்த்தை நம்ம கட்டுப்பாட்டில் தானே இருக்குது. நம்மளை மீறி எதுவும் நடக்க போகிறதில்ல. நம்மளை மீறி வார்த்தை எதுவும் வாயிலிருந்து வரப்போகிறதில்ல. எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. மூணாவதாக ஒரு நபரோட பேச்சால் சந்தேகம் வரவிடக்கூடாதுங்க. நம்ம ஒத்துமையாக இருக்கிறோங்கிறத பொறாமப்பட்டு கூட அவங்க ஏதாவது ஒரு தூண்டிலை போட்டு சண்டையை உருவாக்குவாங்க. அந்த தூண்டிலில் நம்ம தான் சிக்காமல் இருக்கணும். பண விஷயங்களில் வெளிப்படையாக பேசுகிறது தான் நல்லது. 2 பேரும் சேர்ந்து முடிவெடுக்கிறது தான் நல்லது. காதலும் பாசமும் இந்த காலத்தில் இருக்கும். ஆனால் பொறுமை ரொம்ப அவசியம். ஒருத்தருக்கு ஒருத்தரை மதித்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் எப்படி நடந்துக்கணும், எந்த விஷயத்தில் என்ன மாதிரி நடந்துக்கணும்னு கேட்டிங்கன்னா, கோவத்தை குறைச்சி அமைதியாக பேசணும். யாரையுமே உடனே முழுமையாக நம்பக்கூடாது. பண விஷயங்களில் கணக்கோட கரெக்டாக நடந்துக்கணும். குடும்பத்தில் பெரியவங்களோட ஆலோசனையை கேட்டு நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. எந்த ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அனுபவசாலிங்கிட்ட கேட்டு செய்யும்போது அது நல்லதாக தான் நடக்கும். தொழிலில் அவசர முடிவுகளை தவிர்க்கணும். நண்பர்கள் அல்லது உறவினர்களோட அன்னெசசரி வாக்குவாதம் வேண்டாம். தேவையில்லாத பிரச்சனை வரும், தேவையில்லாத வாக்குவாதம் வரும். அதை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும். உடல் நலத்தை அலட்சியம் பண்ணக்கூடாது. எதில் அதிக கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணம் கடன் கொடுக்கறதில்ல. கூட்டு தொழிலில் அல்லது புதிய ஒப்பந்தங்கள்லாம் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். பத்திரங்களை முழுமையாக படித்து பார்த்துட்டு அப்புறம் தான் கையெழுத்து போடணும். சமூக வலைதளங்களில் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். சின்னதாக தப்பு பண்ணிட்டாலும் அது நமக்கு எதிராகவே திரும்பவும் கவனமாக இருங்க. காதல் மற்றும் குடும்ப உறவுகளில் சந்தேகம் இருக்கவே கூடாது. சந்தேகங்கிறது ஒரு பெரிய பாறையை சின்ன வேர் போய் உடைக்கிறதுக்கு சமானம். அது எவ்வளோ பெரிய நல்ல உறவாக இருந்தாலும் கெடுத்துரும். சந்தேகம் மட்டும் கூடவே கூடாது. காலை நேரத்தில் ஒரு நாளை ஆரம்பிக்கும் போது நேர்மறை சிந்தனையை நெஞ்சில் வச்சு ஆரம்பிக்கணும். அது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது. கோயில் வழிபாடு அல்லது தியானம் மன அமைதியை தரும். பழைய வேலைகளை நீங்கள் முடிக்கிறதுல கவனம் செலுத்தணும். பெற்றோர் ஆசீர்வாதம் பெறுறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும். ரொம்ப அமைதியாகவும் பொறுமையாகவும் காப்பாற்றினா பல பிரச்சனைகளை தானாக விலகி நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். பணவரவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நின்று போன பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கடன் கொடுத்துருப்பீங்க, அது ரொம்ப நாளாக கேட்டும் கிடைக்காம இருந்திருக்கும். அது இப்போ கிடைக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் அல்லது வேலை மூலமாக கூடுதல் வருமானம் வரும். பழைய முயற்சிகளுக்கு இப்போ பலன் கிடைக்க தொடங்கும். சேமிப்பு
பழைய வேலைக்கு செஞ்ச வேலைக்கு வராமல் இருந்த பணம் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு வந்து கைக்கு கிடைக்கும். பழைய முயற்சிக்கு இப்போ பலன் கிடைக்க தொடங்கும். குடும்பத்தில் செலவு அதிகமாக இருந்தாலும் கூட அதை நீங்கள் சமாளிக்கிற நிலைமை உங்களுக்கு உருவாகும். சிலருக்கு புது வருமானம் வர வாய்ப்பு அல்லது சைடு இன்கம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அது என்ன கேட்டிங்க அப்படின்னா, தேவையில்லாத செலவுகளை குறைக்கணும். நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்காக பண உத்தரவாதம் கொடுக்கக்கூடாது. ஜாமீன் கையெழுத்து போடுறது, நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுக்கறதுங்கிறது தவிர்க்கணும். கண்டிப்பாக பெரிய முதலீடுகளில் அவசரம் காட்டக்கூடாது. ஆன்லைன் மோசடி அல்லது ஏமாற்றங்களில் கவனமாக இருக்கணும். ரொம்ப மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும், பார்த்துக்கோங்க. கஷ்டத்திலிருந்து சீராகிற நிலைமை இந்த 12 நாளில் பணநிலை உங்களுக்கு உருவாக்கும். பொறுமையோடு திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா வர நாட்களில் நல்ல சேமிப்பு உங்களுக்கு உருவாகும். பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் உங்கள் கருத்துக்கு மதிப்பு கிடைக்கும். நீண்ட நாட்களாக நினச்ச வேலை ஒன்று நிறைவேற வாய்ப்பு இப்போ உண்டாயிருக்கு. பணவரவு மற்றும் சேமிப்பில் கொஞ்சம் முன்னேற்றம் தெரியும். திருமணமான பெண்களுக்கு கணவன் ஆதரவு அதிகரிக்கும். குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும். வேலை பார்க்குற பெண்களுக்கு புதிய பொறுப்பு இல்லை அப்படின்னா பாராட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் நலத்தில் அலட்சியம் காட்டவே கூடாது. அதிக மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை வராமல் பார்த்துக்கோங்க. அது எல்லாத்துக்குமே நல்லது. யாரிடமும் மனக்கசப்பை உடனே வெளிப்படுத்தாமல் அமைதியாக பேசுங்க. கடிஞ்சு பேசிக்காதீங்க. பொன் பணம் போன்ற விஷயங்களில் கவனமாக இருங்க. பழைய பிரச்சனைகள்லாம் சரியாகுங்க. காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் பெண்களுக்கு தனிமை உணர்வு குறையும். நெருக்கமான உறவுகள்லாம் மீண்டும் வலுப்படும். மெதுவான முன்னேற்றமும் மன அமைதியும் உங்களுக்கு கிடைக்கிற காலம் இது. வீடு வாகனத்தை பற்றி கேட்டிங்கன்னா, புதிய வீடு பார்க்குற முயற்சியை நீங்கள் தொடங்கலாம். வாகனம் வாங்கணும்னு நீண்ட நாளாக நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு அந்த ஆசை நிறைவேற ஆரம்பிக்கும். பழைய வாகனத்தை மாத்திர எண்ணம் வரும். குடும்பத்தோடு சேர்ந்து சொத்து தொடர்பான ஆலோசனைகள்லாம் நடக்கும். கடன் அல்லது ஃபைனான்ஸ் மூலமாக வாங்கும் வாய்ப்பு சிலருக்கு உருவாகலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஆனால் அவசரமாக அட்வான்ஸ் அல்லது அக்ரிமெண்ட்டு போடவே கூடாது. ஆலோசித்து பெரியவங்களோட அனுபவம் மிகுந்த ஆட்களோட ஆலோசனைப்படி தான் அக்ரிமெண்ட்லாம் போட்டுக்கணும். மற்றவங்க சொல்கிறத மட்டும் நம்பி முதலீடு செய்யவே கூடாது. இந்த 12 நாட்களில் திட்டமிடுறது ரொம்ப நல்லது. பெரிய முடிவுகளை கொஞ்சம் நீங்கள் யோசித்து எடுக்கிறது பாதுகாப்பாக இருக்கும். சில தனுசு ராசிக்காரர்களுக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சி அல்லது புதுப்பிப்பு வேலையெல்லாம் தொடங்கும். வாகனம் தொடர்பான நல்ல செய்திகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யாருக்கிட்ட கவனமாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக விசாரித்து தனிப்பட்ட விஷயங்களை கேட்குறவங்கக்கிட்ட, பண உதவி கேட்டு மறுபடியும் திருப்பி கொடுக்காமல் இருக்கிறவங்க கிட்ட, உங்கள் முன்னேற்றத்தை பொறாமப்படுறவங்க கிட்ட, வேலை இடத்துல புன்னகையோடு பேசிட்டு பின்னா குறை சொல்கிறவங்கக்கிட்ட கவனமாக இருக்கணும். அது யாருன்னு இனம் காண்றது உங்களோட பொறுப்பு. குடும்பத்தில் அன்னெசரி குழப்பம் உருவாக்குறவங்கள, தேவையில்லாமல் வீட்டில் வந்து ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணி சண்டையை உண்டு பண்ணுறவங்கக்கிட்ட கவனமாக இருக்கணும். பழைய பிரச்சனைகளை மறுபடியும் கிளப்ப முயற்சிக்கிறவங்கள, இவங்கக்கிட்டலாம் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த காலத்தில் ரகசிய விஷயங்களை எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் பகிரக்கூடாது. பணம், ஆவணங்கள், ஓடிபி போன்றவற்றில் கவனமாக இருக்கணும். கோபத்தில் உடனே பதில் சொல்லாமல் அமைதியாக யோசித்து தகுந்த பதிலை கொடுக்கணும். யாராவது திடீர்னு ரொம்ப நெருக்கமாக நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் கவனமாக இருக்கணும். எல்லாரையுமே சந்தேகப்பட வேண்டியதில்லை. உங்களை உண்மையாக நேசிக்கிற சிலர் இந்த காலத்தில் பெரிய ஆதரவாக உங்களுக்கு இருப்பாங்க. தனுசு ராசிக்காரங்க யாரையுமே நம்பணும் அப்படிங்கிறதுல இந்த நாட்களில் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். மூல நட்சத்திரக்காரங்க பழைய பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்குங்க. தொழிலில் புதிய வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு வரும். உடல் நலத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க போதும். பூராட நட்சத்திரக்காரங்க பணவரவு மேம்படும் அறிகுறி உண்டாகி இருக்குங்க. குடும்பத்தில் நல்ல செய்தியெல்லாம் வரும். நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு உதவி கிடைக்கும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை தொடர்பான முன்னேற்றம் இருக்குங்க. பெரியவர்களோட ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். மன அழுத்தம் குறைஞ்சு நிம்மதி வரும். இந்த 12 நாட்களில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பொறுமையும் நம்பிக்கையும் ரொம்ப முக்கியம். மெதுவாக நல்ல மாற்றங்கள்லாம் உங்களுக்கு உருவாகிற காலம் இது. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க.
நீங்கள் இப்போ தான் புதுசாக சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.